உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானிப்பதற்கு முன்பதாக ஒரு சிறு ஜெபத்தை நாம் செய்யலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. இதோ இந்த மத்தியான வேலையிலும் ராஜா உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் ஆண்டவரே, இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட நீர் இடைவிடும்படியாய் நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. எங்களுடைய வாயின் வார்த்தைகளும் எங்களுடைய இருதயத்தின் தியானமும் உமது சமூகத்தில் பிரீதியாய் இருக்கட்டும் என்று எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வாய்ப்பினை அளித்த சபை ஆயர்களுக்கும் சபை உபதேசர் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். முதலாவது வார்த்தை பிதாவே மன்னி. வாசிக்க கேட்டோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தை வாசிக்க கேட்டோம். இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். தேவனுடைய பார்வையில மன்னிப்பு என்பது நம்மை தேவனோடு கூட அவருடைய கிருபையோடு கூட இணைக்கிற ஒரு பாலமாக கருதப்படுகிறது. தேவனுடைய மன்னிப்பு என்பது தனக்கு விரோதமாக எந்த தீங்கான காரியத்தையும் செய்தவர்களை மன்னிக்க கூடியதா இருக்கிறது. அவர் கொடுக்கிற மன்னிப்பு என்பது நிறைவானதாய் பூரணமானதாய் இருக்கிறது. அவரோடு கூட அந்த மனுஷனை ஒப்புரவாக்குகிறதா இருக்கிறது. இதுதான் தேவனுடைய மன்னிப்பு. நம்முடைய பார்வையில மன்னிப்பு அப்படின்னா என்ன? நம்ம யாரை மன்னிக்கிறோம்? எந்த காரியத்துக்காக மன்னிக்கிறோம்? நம்முடைய மன்னிப்பினுடைய அளவு என்ன? எந்த காரியத்துல மன்னிக்கிறோம், எந்த காரியத்திற்கு மன்னிக்கவே மாட்டோம் அப்படின்னு நிற்கிறோம்? வாசிக்கலாம். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கொலோசேயர் 3:13. நாம் நம்மோடு கூட இருக்கிற மற்றவர்களை மன்னிக்கும் பொழுது நம்முடைய இருதயத்துல தேவனுடைய சமாதானம் கடந்து வருகிறது. நம்முடைய இருதயத்துல தேவனுடைய சாயல் வெளிப்படுகிறது. நாம் எப்படி காணப்படுவோம்? தேவனுடைய பிள்ளைகளாக காணப்படுவோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அறையப்படுவதற்கு முன்பதாகவே அநேக பாடுகளையும் வேதனைகளையும் அடிகளையும் வலிகளையும் அவமானங்களையும் சுமந்தார். அந்த சிலுவையின் நேரத்திலும் மிகப்பெரிய வேதனையை அடைந்தார் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த வேதனைகளையும் பாடுகளையும் இயேசு சகிப்பதற்கும் மேற்கொள்வதற்கும் அவருக்கு எந்த ஒரு விசேஷித்த பலனோ அல்லது வல்லமையோ அவருக்கு கொடுக்கப்படலை. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்வோம்னா, நம்ம ஏதாவது சிக்காகிட்டோம், ஏதாவது ஒரு சர்ஜரி தேவைப்படுது அப்படின்னா நம்ம எப்படி அந்த பாதிப்புள்ளாக கடந்து போவோம்? இப்போ ஒரு சர்ஜரி பண்ண போறாங்க அப்படின்னா முதல்ல நம்ம சுய நினைவோடு இருக்கும் பொழுது அந்த சர்ஜரியை பண்ண மாட்டாங்க. ஒண்ணு ஃபுல்லா மயக்கம் கொடுத்துருவாங்க, இல்லைன்னா எந்த உறுப்புகளில அந்த மயக்கமானது தேவைப்படுதோ அந்த இடத்துல மட்டும் கொடுத்து நம்மளை அந்த வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் வியாதியிலிருந்தும் வெளியே கொண்டு வருவாங்க. ஸோ அந்த மயக்கங்கிறது நமக்கு அந்த இடத்துல நமக்கு வியாதியை கலந்து வருவதற்கு போதுமான ஒரு காரியமா இருக்குது. அதே போல இயேசுவுக்கு அந்த சிலுவையின் பாடுகளை கடக்கிறதற்கோ அந்த சிலுவையினுடைய வேதனைகளை அவர் கடந்து வருவதற்கோ எந்த ஒரு விசேஷித்த பலனோ எந்த ஒரு வல்லமையோ அவருக்கு கொடுக்கப்படலை. வசனத்துல ஏசாயா 53:3 வார்த்தை தெளிவா சொல்லுது. ஏசாயா 53:3 பாடுகளை அனுமதிக்கிற பொழுது இயேசு தன்னை சாதாரண மனுஷனாத்தான் வெளிப்படுத்தினார். ஆனா அற்புதங்களையும் அதிசயங்களை செய்கிற பொழுது தன்னை ஆண்டவராகவும் காற்றையும் கடலையும் அகற்றும் பொழுது
தன்னை சர்வ வல்லவராகவும் வெளிப்படுத்தினார். அதே போல இயேசு சிலுவையிலே தன்னை முழுக்க முழுக்க சாதாரண ஒரு மனுஷனாகத்தான் வெளிப்படுத்தினார். எப்படி நம்ம இவ்வளவு கான்பிடண்டா இயேசு 100% மனுஷனுக்குரிய பலத்தோட மாத்திரம்தான் இருந்தாரு அப்படின்னு நம்ம சொல்ல முடியும்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்துல 4 முதல் 6 முடிவுள்ள வசனங்களை நாம் பார்த்தோம் என்றால், வாசிக்க வேண்டாம். இந்த யோவான் 18 4 6 என்ன காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த யூதர்கள் அனுப்பின போர் சேவகர்கள் யூதாஸ் இவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பிடிக்கும்படியால் கெத்செமனே தோட்டத்துல போகிற காரியம் சொல்லப்பட்டிருக்கிறோம். அங்க அவரை தேடும் பொழுது இயேசு அவர்களுக்கு எதிர்பட்டு யாரை தேடுகிறீர்கள் அப்படின்னு கேட்பார். அப்படி கேட்கும் பொழுது அவங்க நாங்க இயேசுவை தேடுகிறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவர் சொல்லுவாரு, நான் தான், நீங்கள் தேடுகிற இயேசு நான் தான் என்று அவருடைய அந்த சர்வ வல்லமையோடு அவர் நிறைந்து அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது எதிர் நிற்கிற அந்த மனுஷர்கள் பின்னிட்டு தரையிலே விழுந்தார்கள் என்று வார்த்தை சொல்லி இருக்கிறது. அவருடைய வார்த்தையின் வல்லமைக்கு முன்பதாக அங்க ஒரு மனுஷனாலும் நிற்க முடியாம போயிடுச்சு. இப்பேற்பட்ட இயேசு தன்னுடைய சர்வ வல்லமையை விட்டு, தன்னுடைய தெய்வீக சாயலை விட்டு ஒரு மனுஷனாய் மாறி தன்னை தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்ததுனால தான் இயேசுவை சிலுவையிலே அறைய முடிந்தது. ஏன்னா தெய்வத்தை ஒருவராலும் சிலுவையிலே அறைய முடியாது. நான் தான் அவர் அந்த வார்த்தையை சொல்லும் பொழுதே அந்த வார்த்தையுடைய வல்லமையை கேட்டு அவர்களால் நிற்க முடியலன்னா, அதே வல்லமையோடு இயேசு கிறிஸ்து இருந்திருந்தாருன்னா ஒரு மனுஷன் அவரை தொட்டு கூட இருக்க முடியாது, அவரை சிலுவையில அறைய முடியாது. ஆக இயேசு தன்னுடைய எல்லா வல்லமையும் விட்டதுனாலதான் அந்த சிலுவையிலே அவரை அறைய முடிஞ்சிச்சு. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 பேதுரு 2:23. இன்னொரு காரியத்தையும் சிலுவையிலே செய்கிறார். தன்னை சிலுவையிலிருந்து தப்பு வைத்துக் கொள்ளணும், சிலுவையை சுமக்க கூடாது, சிலுவையின் பாடுகளை ஏற்றுக்கொள்ள கூடாதுன்னு அவர் எந்த ஒரு முயற்சியுமே செய்யல. சுற்றி இருந்த மனுஷங்களை திட்டவோ சபிக்கவோ, அவங்க பேசும் பொழுது பதிலுக்கு பதில் பேசவோ அல்லது பயமுறுத்தவோ இல்லை. அவர் ஒரே ஒரு வார்த்தை அவங்களோடு கூட பேசியிருந்தாருன்னா, நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டிருந்தாருன்னா கூட அவங்களால அந்த இடத்துல நிற்க முடிந்திருக்காரு. ஆனா அவர் அடிக்கப்படுகிற ஆட்டை போல அமைதியா இருந்தாருன்னு வசனம் சொல்லுகிறது. இதுதான் தேவனுடைய திட்டம், இதுதான் தேவனுடைய சித்தம் என்று தன்னை அப்படியே சிலுவைக்கு ஒப்பு கொடுத்திருந்தார். தனக்கு வலிக்கிறது, கஷ்டமா இருக்கிறது, பாடு மிகவும் அதிகமா இருக்கிறதுன்னு அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் தேவனுடைய திட்டத்தை கைவிடவே இல்லை. ஆனா இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளுடைய கஷ்டமான நேரத்திலும் பாடுகளை அனுபவிக்கும் பொழுதும் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதும் அல்லது தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும் பொழுதும் நம்ம கஷ்டப்படுத்துறவர்களை நம்ம எப்படி ட்ரீட் பண்றோம்? திட்டுறோம், பதிலுக்கு பதில் பேசுறோம், சபிக்கிறோம். பிரச்சனை இன்னும் பெருசாகுது அப்படிங்கிறப்ப என்ன செய்யறோம்? எனக்கு இவங்களும் தெரியும், அவங்களும் தெரியும், எனக்கு ஆள் பலம் இருக்கிறது, எனக்கு படை பலம் இருக்கிறது, அதிகார பலம் இருக்கிறதுன்னு சொல்லி அவங்கள பயமுறுத்தி அதுல இருந்து தப்பிக்க நினைக்கிறோம். ஆனா நம்ம கஷ்டமான நேரத்திலையும் விட்டு கொடுத்து போகணும், தாழ்ந்து போகணும்னா ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறார். ஏன்னா அவர் சிலுவையில செய்து காட்டினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி தன்னை சிலுவையில தாழ்த்தி இந்த முழு உலகத்திற்கு ஒரு ரட்சகராய் உயர்த்தப்பட்டாரோ, அதே போல நாமும் நம்ம இருக்கிற இடத்துல நம்மை தாழ்த்துவோமானால், தேவனுடைய சித்தத்திற்கு நம்மை விட்டு கொடுப்போமானால், நிச்சயமாக அவர் உயர்த்தப்பட்டது போல நாமும் உயர்த்தப்படுவோம். இயேசு சிலுவையில அறையப்பட்ட பிற்பாடு முதல் வார்த்தை மன்னிப்பு குறித்து பேசுறார். எத்தனையோ விதமான காரியங்களை குறித்து பேசியிருக்கலாம்.
ஏன்னா ஒரு மனுஷன் மறிக்கிற தருவாயில பேசுகிற வார்த்தைங்கிறது ரொம்பவும் முக்கியமானது. நம்ம கூட விசாரிப்போம் துக்க வீட்டுல, கடைசியா ஏதாவது பேசினாங்களா, ஏதாவது சொன்னாங்களா? ஏன்னா கடைசி நிமிஷத்துல அந்த ஆத்மா சொல்லுகிற வார்த்தை மிகவும் முக்கியமானது. அப்படின்னா இயேசு அந்த கடைசி நேரத்துல முதலாவது மன்னிப்பு குறித்து பேசியிருக்கிறார். ஏன் பாவத்தை குறித்து பேசியிருக்கலாம், பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசியிருக்கலாம். ஒரு மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான், எதை செஞ்சு ஆசீர்வாதமா இருப்பீங்கன்னு நமக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கலாம். ஆனா அவர் இதெல்லாவற்றையும் விட்டுட்டு பிதாவை நோக்கி சொல்றாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று முதல் வார்த்தையை பேசுறார். இயேசுவ சிலுவையில அடைந்த அந்த செயல் எந்த விதத்துல பார்த்தாலும் சரி, எந்த சட்டத்திட்டத்தின்படி அலைசி ஆராய்ந்தாலும் சரி, எந்த மார்க்கத்தின்படி பார்த்தாலும் சரி, அது 100% தவறு, 100% தண்டனை கொடுத்தே ஆகணும். ஆனா இந்த இடத்துல இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொன்னது மாத்திரம் இல்லாம, தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே அப்படின்னு சொல்றாரு. செய்வது என்ன அப்படின்னு தெரியாம செய்கிறதுக்கு அவங்க சின்ன பிள்ளைகளோ ஒன்றும் தெரியாதவங்களோ கிடையாது. யூதர்களுடைய மூப்பர்கள், பிரதான ஆசாரியர்கள் சேர்ந்துதான் இயேசுவை சிலுவையில் அறைகிறதுக்கு ஒப்பு கொடுத்தாங்க. போர் சேவருடைய துணையோடு கூட சிலுவையிலையும் அறிந்தாங்க. அவங்க செஞ்சது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி இயேசு அந்த இடத்துல அவருடைய பாவத்தை மறைக்கிறார். நீதிமொழிகள் 25:2 வார்த்தை இப்படியே சொல்லுகிறது. நீதிமொழிகள் 25:2 எடுத்தவங்க வாசிக்கலாம். காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. அவர்கள் செய்கிற அந்த காரியத்தை பிதாவிற்கு முன்பதாக மறைக்கிறாரு. அவர்களுடைய இரக்கத்திற்காக பிதாவிடத்துல கெஞ்சுகிறார். பிதாவுடைய கோபமோ தண்டனையோ அவர்கள் மீது வந்துடக்கூடாதுன்னு சொல்லி மன்னிப்புக்கு அவசரம் காட்டுறாரு. இந்த இடத்துல இயேசு உணர்கிறாரு, நான் உலகத்திற்கு எதற்காக வந்தேன், எதற்காக சிலுவையில் அறையப்பட்டேன் என்ற நோக்கத்தை நன்கு அறிந்தவராய் எல்லா மனுஷனுடைய பாவங்களையும் சுமந்து தீர்க்கிற அந்த வேளையிலே தன்னை சிலுவையிலே அறைந்தவர்களுடைய பாவங்களையும் தான் மன்னிக்க வேண்டும், அவர்களையும் தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே மீட்டிருக்கிறேன் என்பதை உணர்ந்தவராய் பிதாவினிடத்திலே அவருடைய மன்னிப்புக்காக அவசரம் காட்டுறார். இன்றைக்கு நம்ம எதுக்கு அவசரம் காட்டுறோம்? மற்றவங்களை மன்னிக்கிறதுக்கா? ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், ஒரு கார்லயோ பைக்லயோ போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, யாராவது தெரியாம லேசா இடிச்சுட்டாங்க, ஓகே அப்படின்னு கூட நம்ம கடந்து போயிடலாம் இல்லையா? ஆனா நம்ம தான் கிறிஸ்துவ பிள்ளைகள் தான், கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன பண்றோம், அவங்கள ஓவர் டேக் பண்ணி போய் நின்று ஒரு 4 வார்த்தை பேசினாதான்ப்பா நிம்மதி அப்படின்னு பேசுறோம். கார்ல ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம், இயேசு நல்லவர் அப்படின்னு. நம்ம எந்த குணத்தை நம்ம வெளிப்படுத்துகிறோம், எதற்காக நம்ம அவசரப்படுகிறோம்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில மன்னிப்புக்கு அவசரம் காட்டுறாரு. அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 32:1 சொல்லப்பட்டிருக்கிறது வார்த்தை. சங்கீதம் 32:1 இயேசு மனுஷனா இருந்து தன்னை சிலுவையில அறைந்தவர்களை மன்னித்தாரு. மன்னிப்பை கொடுத்த பிற்பாடுதான் அவருடைய மனசுல எந்த ஒரு கசப்போ எந்த ஒரு தவறான எண்ணமும் இல்லாதிருந்த அந்த வேலையில தான் அவரால் அந்த அடுத்த 6 வார்த்தைகளையும் சொல்லி இருக்க முடியும். பிதாவுடைய திருச்சித்தத்தை நிறைவேற்றி இருக்கவும் முடியும். வேதத்துல அநேக தேவனுடைய பிள்ளைகள் தங்களுக்கு தவறு செய்தவர்களையும் தங்களை தவறாய் நடத்தினவர்களையும் தங்களுடைய வாழ்க்கையிலேயே ஒன்றுமில்லாமல் ஆக்கினவர்களையும் மன்னித்திருக்கிறாங்க. உதாரணத்துக்கு சவுல் தாவீதை எடுத்துக்கோங்கன்னா, வசனத்தை நம்ம வாசிக்க நேரம் இல்லை, நான் குறிப்புகளா சொல்றேன். இந்த சவுலை குறித்து நமக்கு தெரியும், தாவீது ராஜாவை குறித்தும் தெரியும்.
சவுல் தாவீது மேல பொறாம கொண்டு தாவீதை கொலை செய்யும்படியாக அநேக தர முயற்சிப்பாரு. தாவீதிடத்துல சவுல ஆண்டவர் ஒப்பு கொடுத்த பிற்பாடு கூட தாவீது சவுலின் மீது கை போடல. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவாரு, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர்களே என் கைகளை போடேன்னு சொல்லி சவுல் மறிக்கிற வரைக்கும் தாவீது பொறுமையாய் காத்திருந்தாரு. சவுலை மனதார மன்னித்தாரு. அந்த சவுல் மறித்த பிற்பாடு தேவனுடைய கரம் தாவீது சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக மாற்றினது. இதே போல ஆதியாகமத்துல ஏசா யாக்கோபுடைய காரியங்களை குறித்து நமக்கு தெரியும். ஆண்டவரே சொல்லியிருப்பாரு, ஏசாவை வெறுத்தேன் யாக்கோபுவையே சிநேகித்தேன் என்று. ஆனா இந்த யாக்கோபு என்ன செய்வார்? ஏசாவை அநேக முறை ஏமாற்றி இருக்கிறது நம்ம பார்த்திருக்கிறோம். அவருடைய சிரேஷ்ட புத்திரமாகத்தை வஞ்சகமாய் பெற்றுக்கொள்வார். ஈசாக்கினுடைய அவர் தகப்பனாகிய ஈசாக்கு ஆசீர்வதிக்கிற வேளையிலும் இவர் தந்திரமாக இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொண்டிருப்பார். அது மாத்திரம் அல்ல, ஆபிரகாம், ஈசாக்கு, ஏசா அப்படின்னு வர வேண்டிய இடத்துல அவருடைய பெயரே வர முடியாதபடி யாக்கோபுன்னு வந்திருக்கு. சோ தன்னுடைய வம்ச வரலாற்றையே மாற்றின ஒரு மனுஷனை யாக்கோபுவை இந்த ஏசா ஏற்றுக்கொள்கிறார். எப்படி? தன்னுடைய சகோதரனாகிய யாக்கோபு பல வருடங்களுக்கு பிற்பாடு தன்னுடைய சொந்த தேசத்திற்கு வரும் பொழுது இந்த ஏசா அவரை கட்டி பிடித்து அவருடைய கழுத்தை பிடித்துக் கொண்டு அழுகிற காரியம் ஆதியாகமத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த ஏசாவின் பக்கம் 1000 நியாயமான காரியங்கள் இருந்தாலும் ஏசா தன்னுடைய சகோதரனை மனதார மன்னிக்கிறாரு. அவர் அப்படியே ஏற்றுக்கொள்கிறார். இன்றைக்கும் பெண்களாகிய நம்ம, தாய் தகப்பன்மார்களாகிய நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை கற்றுக் கொடுக்கிறோம்? மன்னிப்பு என்கிற காரியத்தை கற்றுக் கொடுக்கிறோமா? அதன் முக்கியத்துவத்தை சொல்லி நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறோமா? அல்லது உலகத்தின் பிள்ளைகளை போல? இப்ப ரீசெண்டான ஒரு நியூஸ் பார்த்தோம். பென்சிலுக்காக 2 8வது படிக்கிற பிள்ளைங்க அடித்து கொண்டு மருத்துவமனையில சேர்க்கப்பட்ட காரியம். ஒரு பென்சிலுக்காக. நம்முடைய பிள்ளைகளை நம்ம தேவனுடைய சாயலில, தேவனுடைய குணத்துல வளர்க்கிறது மிகவும் முக்கியமா இருக்கிறது. நம்ம தேவனுடைய காரியங்களை கற்றுக் கொடுக்கலன்னா உலகம் நம்முடைய பிள்ளைகளுக்கு உலகத்தின் காரியங்களை கற்றுக் கொடுக்கும். நம்ம சிறு பிராயத்திலிருந்து நம்முடைய வீட்டில் இருக்கிற பிள்ளைகளிடத்துல தேவனுடைய காரியம் என்ன? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே சிலுவையிலே முதலாவது மன்னிப்பு குறித்து பேசியிருக்கிறாரு. நீ மற்றவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்ளணும், மற்றவர்களை சகிக்க கற்றுக்கொள்ளணும். எந்த காரியத்திலும் மன்னிப்பு பிரதானம் அப்படின்னு நம்ம சொல்லி வளர்ப்போம்னா நம்முடைய பிள்ளைகள் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாக இருக்கும். ஒரு பிள்ளை தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறது என்றால் அது தன் தாய் தகப்பன்மாரை கனப்படுத்தும், தன் பிறகு தன் குடும்பத்திற்கு கனமுள்ளதா இருக்கும். இன்றைக்கும் மன்னிப்பின் காரியத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. இந்த காரியத்தை நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நாம் தொடர்ந்து உபயோகப்படுத்த வேண்டும் என்று நம்மிடத்துல எதிர்பார்க்கிறாரு. கேட்ட வார்த்தைக்காக நாம் தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றியோடு 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 உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பரலோக ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த வேளையிலும் ராஜா, சிலுவையில் ஆண்டவரே பட்ட பாடுகளை நாங்கள் தியானிக்கிற வேளையிலே ஆண்டவரே ஏனோ தானோ என்று நாங்கள் இராதபடி உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் எங்கள் மத்தியிலே பெரியவராக இருந்து பெரிய காரியங்களை செய்தபடியா இந்த ஸ்தலம் முழுவதும் உங்களுடைய ரத்தத்தின் வல்லமையினாலும் உங்களுடைய பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தினாலும் இறைத்து எங்கள் மத்தியிலே அசைவாட வேண்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. தேவரே, பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்ற வார்த்தையின்படி நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்தபடியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமென்.